அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். மே 1 இன்றைக்கி என்ன அப்படின்னா உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும் வகையில், அவங்கள ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த உழைப்பாளர்கள் தினம் மே 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருது. அடுத்ததாக தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. பிரதமர் தலைமையில் நடந்த அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. கடைசியாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2020 ஏப்ரல் மாதத்தில் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் கரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த பணிகள் தள்ளி வைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. நமக்கு மக்கள் தொகை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்திய பொருளாதாரம் இல்லை ஜாகிரபி, ரெண்டில் எதில் வேணாலும் மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மக்கள் தொகைங்கிறது இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இது. அந்த வகையில் நம்ம இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுலேருந்து கேள்வி கேட்டுட்டு வராங்க அப்படின்னா, 2011 எடுக்கப்பட்ட சென்சஸ் படி தான் கேட்டுட்டு வராங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அது 15 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இந்த வகையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவில் எல்லா தலைவர்களுமே அந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் மத்திய அரசு அதில் இது பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1872 முதல் முறை எடுத்திருப்பாங்க. 1881 முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்கோம். இந்த வகையில் 2021 எடுக்க வேண்டிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அந்த செய்தி தான் கொடுத்துருக்காங்க. 4 பிரிவுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடுன்னு பார்க்கும்போது மத்திய அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினத்தவர், அப்புறம் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பொது பிரிவினர் என 4 பிரிவுகளின் அடிப்படையில் மட்டுமே மக்களை அரசு வகைப்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தேசிய அளவில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவன சேர்க்கையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. மாநில அளவில் நிறைய பிரிவுகள் இருந்தாலும் தேசிய அளவில் பார்க்கும்போது இந்த 4 பிரிவுகள் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. ஸோ இந்த நிலைமையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பாக வலியுறுத்தின நிலைமையில் இதுக்கு மத்திய அரசு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இங்கே நமக்கு முக்கியமான டேட்டா என்னன்னு பாருங்கள். ஒரு ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியலமைப்பின் 246வது பிரிவின்படி மத்திய அரசு பட்டியலின் வரிசை எண் 69 குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் நமக்கு கொஸ்டினாக வரும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கான்செப்ட்டு, இதுதான் டேட்டா. ஸோ நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு டேட்டாவை நல்லா மெமரி பண்ணிடுங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதுதான் வரப்போகுது. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னா 246. நமக்கு அப்படியே கேள்வி கேட்கலாம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது 246 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக நம்மளுக்கு 3 வகையான பட்டியல்கள் உண்டு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு உண்டு. இந்த மத்திய பட்டியலை கம்பேர் பண்ணும்போது 100 வகைகள் இருக்கும், 100 வரிசைகள் இருக்கும். அதில் 69வது வரிசையில் இந்த மக்கள் தொகை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் கூட கொடுத்துருப்பாங்க, பீகார் தான் ஃபஸ்ட்டு கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், நாட்டிலே முதல் முறையாக கடந்த 2023ஆம் ஆண்டு பீகார் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை தமிழக தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது மாநில சார்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாநில அரசோட விருப்பப்படி கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மத்திய அரசு சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின்படி 246வது பிரிவின்படியும் மத்திய அரசு பட்டியலில் அது 69வது வரிசையில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி அப்புறம் 50% இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடை பொறுத்தளவில் 50% இடஒதுக்கீடு உச்சி வரம்பை நீக்குவோம் என கூறியிருக்காங்க. இந்த 50% என்ன அப்படின்னா, ஒரு மாநிலம் மத்திய அரசு பார்த்திங்கன்னா 50%க்கு மேலே இடஒதுக்கீடு
இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து 69% இடஒதுக்கீடு வச்சுருக்காங்க. இந்த 69% பார்த்தீங்க அப்படின்னா 9வது அட்டவணையில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 9வது அட்டவணைங்கிறது ஒரு சேஃப் இதாக வந்து அதை அந்த 69% இடஒதுக்கீடை வந்து அதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதையும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இடஒதுக்கீடு சார்பாகவும் இந்த ஒரே செய்தியில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ப்ளஸ் இடஒதுக்கீடு ரெண்டுமே நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக வருது. இடஒதுக்கீடுங்கிறது பாலிட்டிலையும், மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது இதில் ஜாகிரஃபி வித் எக்கனாமிக்ஸ் எதில் வேணாலும் வரலாம். சில முன்னாடி உள்ள சிலபஸ் படிலாம் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரும், மக்கள் தொகையிலேருந்து 2 கொஸ்டின் வரும். ஸோ இந்த நிலமையில் இப்போ அடுத்து எடுக்க போகிறது எப்படியும் 6 மாதம் 1 வருஷம் ஆக போகுது. ஸோ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2011 தகவல் படி தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது புள்ளி விவரங்கள். ஸோ அதனால் எந்த பயமும் இல்லை. தமிழில் பெயர் வைத்தால் போதாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது திமுக நிர்வாகிகள் இல்ல திருமண நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் போதெல்லாம் பிறந்த குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான ஆர்டிக்கிள். நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள், டெர்மினாலஜி, அப்புறம் அந்த மொழிபெயர்ப்பு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டேட்டா கார்டு, இயர்ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வார்த்தை மாதிரியே பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நவீன காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் புழக்கத்தில் உள்ள ஆங்கில சொற்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அது மட்டுமின்றி நிறைய வட சொற்களும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம தமிழ்னு சொல்கிறோம், ஆனால் அதற்கான அப்டேட்டடாக இருக்கமா அப்படிங்கிறத வந்து சுய பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டெர்மினாலஜிலாம் நமக்கு ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமுமே நிறைய பேருக்கு அதற்கான அந்த தமிழ் அர்த்தங்களோ அதற்கான விளக்கங்களோ தெரிகிறதில்ல. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியுதா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம அனுமதி அப்படிங்கிறதையே தமிழ் வார்த்தை நினச்சிட்ருக்கோம். ஆனால் அனுமதி அப்படிங்கிறதே தமிழ் வார்த்தை கிடையாது. அதற்கு எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா இசைவு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்னே நினச்சி பயன்படுத்திகிட்டு இருக்க சில வார்த்தைகள் வந்து அதுக்கு பியூராக தமிழில் வேறு ஒரு வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஸோ நமக்கு இந்த கலைச்சொற்கள்லாம் ஏன் வச்சுருக்காங்க, இப்போலாம் தற்போது பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் வரைக்கும் அதை வச்சுருக்காங்க. ஸோ அதோட முக்கியத்துவம் என்னென்னா இதுதான். நம்ம நாளைக்கு நிர்வாகத்தில் நீங்கள் போனாலும் அது சார்ந்து வந்து அந்த தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்த ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு என்னோட கணிப்பு. ஸோ அதனால தான் இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். தமிழ் பெயர் வைத்தால் மட்டும் போதாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இருந்ததுனால கொண்டு வந்தேன். இந்த துறைமுகம் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3 பெரிய துறைமுகங்கள் இருக்குது. ஒன்று சென்னை துறைமுகம், இன்னொன்று தூத்துக்குடி, இன்னொன்று இந்த காமராஜர் துறைமுகம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எண்ணூரில். இது நிலக்கரிக்குனே ஸ்பெஷலாக கட்டமைக்கப்பட்ட ஒரு துறைமுகம். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிரஃபியில் போக்குவரத்து அப்படிங்கிற பாடத்தில் நீர்வழி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து. ஸோ இதில் நீர்வழி போக்குவரத்தில் இந்த துறைமுகங்கள் வரும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு வந்து ஓய்வு பெறும் விழா வந்து பிரிவு உபசார விழா நடந்திருக்கு. இதில் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் சென்னை உச்சநீதிமன்றம் சொல்லிட்டேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 75. தற்போது 65 பேர் பணியில் உள்ளன. இவங்களோட அந்த ஓய்வு பெறும் வயது பார்த்தீங்கன்னா 62. உச்சநீதிமன்றத்துக்கு 65னும் உயர்நீதிமன்றத்துக்கு 62னும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா எத்தனை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 75ன்னு போட்டுருங்க. இப்போ தற்போது பணியில் இருக்கிறவங்க 65. ஸோ அது நமக்கு கேள்வி தேவையில்லை. நமக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக்காக இருக்கிற டேட்டா இப்போ 75 நீதிபதிகள்ங்கிறது நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த வயது பார்த்துக்கோங்க. உயர்நீதிமன்றத்தோட நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதுன்னு கேட்பாங்க 62. இதுக்கு முன்னாடி ஓல்டு கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ நீதிமன்றம் சார்ந்து நமக்கு நீதித்துறைன்னு ஒரு டாப்பிக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ அது சார்ந்தும் படித்து வச்சுக்கோங்க.
அறிஞர் அண்ணாவோட ஒரு பொன்மொழி. அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா யூனிட் 6 வந்து பெரியார், அறிஞர் அண்ணா இவங்கெல்லாம் தமிழ்நாடு அந்த பண்பாடு கலாச்சாரம் இதில் வராங்க. ஸோ தமிழ்நாடு வளர்ச்சியிலுமே இவங்க பங்கு கொள்கிறாங்க. உழைப்பே செல்வம், உழைப்பாருக்கே உரிமை எல்லாம், உழைப்பாளிகளுக்கே இந்த உலகம் உரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி அவரோட பொன்மொழிகள், அப்புறம் வந்து அவரோட மேற்கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கோள்கள் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டுடலாம். நிறைய அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, மேற்கோள்களை வச்சு கேட்டிருக்காங்க, பொன்மொழிகள் வச்சும் கேட்டிருக்காங்க. தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன, இந்த இயற்பியல் ஆய்வத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு முக்கிய அறிவியல் ஆய்வு மையம், ரைட்டு. இந்தியாவின் அளவீட்டு தரநிலைகளை பராமரிக்கும் நிறுவனமாகவும் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்தியாவின் அளவீட்டு தரங்களை வளர்த்து செழிப்பு வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கும் தொழில்துறை அரசு கல்வித்துறைக்கு அளவீட்டு. ஓகே, நமக்கு டேட்டா என்னென்னா தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. அவ்வளோதான். இங்கே ஒரு செய்தி என்னென்னா, மின்னணு உதிரிப்பாகங்கள் உற்பத்தியில் சிறப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60,000 பேருக்கு வேலை. தமிழ்நாடு வளர்ச்சியில் பொறுத்தளவில் மின்னணுவியல் துறையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழகம் ஏற்கனவே அகில இந்திய அளவில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னணுவியல் துறையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்த சேவை துறைன்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக், அதாவது சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வந்து இது பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இந்த மின்னணுவியல் துறை தான் வரும். ஸோ அதோட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழகம் ஏற்கனவே அகில இந்திய அளவில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. ஸோ இந்த வகையில் மின்னணு உதிரிப்பாகங்கள் உற்பத்திக்கான சிறப்பு திட்டம் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 30,000 கோடி முதலீடுகளில் இருக்கும் 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் நம்ம மின்னணு துறையிலையும் முன்னணி மாநிலமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது சார்ந்த கேள்விகள் வரும்போது அதில் நம்ம தமிழ்நாடு ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னா அதையும் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ வளர்ச்சி நிர்வாகத்தில் மின்னணு துறையில் நம்ம முன்னணியில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் புதிய தலைவராக முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடந்ததை முன்னிட்டு அது வந்து அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தோட புதிய தலைவராக ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இதில் எடுத்துக்கலாம், அப்பாயின்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்டு நியமனங்களில் பார்த்தோன்னா தேசிய பாதுகாப்போட ஆலோசனை வாரியத்தோட புதிய தலைவர் யார் அப்படின்னா அலோக் ஜோஷி அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிற அமைப்போட முன்னாள் தலைவரான அலோக் ஜோஷி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஆர்பிஐ பற்றி ஒரு தகவல். நமக்கு ஆர்பிஐ வந்து சிலபஸ்லேயே இருக்கிறதுனால ஆர்பிஐ பற்றி நம்ம ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, அதிக தங்கம் கையிருப்பு அப்படிங்கிற பட்டியலில் பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியா 7ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த தங்கத்தோட விலையை ஏற்ற இறக்கத்துக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் அமெரிக்க அதிபரோட நிர்வாக நடவடிக்கையால் இந்த விலையேற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாகவும் தங்கம் கையிருப்பில் 7வது இடத்திலும் இந்தியா இருக்காங்களாம். பார்த்துக்கோங்க, உலகில் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்குது. தங்கம் கையிருப்பில் 7வது இடத்துல இந்தியா இருக்காங்க. இந்த உலக தங்க கவுன்சிலின் புள்ளி விவரப்படி பாருங்கள், ஒட்டுமொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் அளவு 6.86% 11.35% உயர்ந்திருக்கு. ஒரு நாட்டின் கரன்சி மதிப்பை நிலைநிறுத்தவும் பணவீக்கத்தை நிர்வகிக்கவும் பொருளாதார பாதிப்புகளை தாங்கவும் அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது மிகவும் அவசியமானது. இதுதான் முக்கியமான டேட்டா. நம்ம ஆர்பிஐ பொறுத்தளவில் அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60,000 கோடி அப்படிங்கிற மாதிரி அந்த கையிருப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது டாலராகவும் இருக்கும், தங்கமாகவும் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கடன் வாங்குறது, அப்புறம் வந்து மற்ற நாட்டுகளுக்கு கடன் கொடுக்கறது, அப்புறம் நம்மளோட தங்க இருப்பு, இந்த மாதிரி வந்து
ஒரு நாட்டோட கரன்சி மதிப்பை நிலைநிறுத்தவும் பணவீக்கத்தை நிர்வகிக்கவும் பொருளாதார பாதிப்புகளை தாங்கவும் அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது மிகவும் அவசியமானது. அதில் தங்கம் வந்து இவ்வளோ டன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அளவு ஒன்று இருக்குது. அது போக வெளிநாட்டு டாலர், அமெரிக்க டாலர்லேயும் குறிப்பிட்ட தொகையை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆர்பிஐ சம்மந்தமாக வச்சுருக்காங்க. ஆர்பிஐ சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.